ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லவுடுலி சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி இந்த மாதத்துக்கான ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அப்ளிகேஷனில் சில நண்பர்கள் கேட்டாங்க, அந்த அப்ளிகேஷனும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் விட்லைக் அப்படின்ற அப்ளிகேஷன் தான். உங்களோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதில் வரக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதாக இருந்தாலுமே சரி, ஜஸ்ட் யூஆர்எல்லை காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே போதும், இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இப்போ நியூ ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோவை வந்துட்டு இது போல் பேக்ரவுண்டில் வந்து உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிள் தான். நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை மட்டும் அப்லோட் பண்ணி கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களோட ஃபோட்டோ பேக்ரவுண்டில் வந்துடும். ஸோ இதே போல் வீடியோஸ்லையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ இல்லை வாட்ஸ்அப்பில் யாருன்னா சென்ட் பண்ணணும் இல்லை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கூட ஈஸியாகவே பண்ணிக்க முடியுது. இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னும் போது அதோட லென்த்தை வந்து உங்களுக்கு டவுன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இது மூலியமாக நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியுது. இதுலேயே ரிவர்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் இப்படி பிக் பண்ணுறீங்க அப்படின்றத அப்படியே ரிவர்ஸில் வர மாதிரியும் உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியுது. இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் VHS Cam அப்படின்றது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் ஃபன்னான அப்ளிகேஷனாக தான் இருக்கும். நார்மலாக உங்களோட வீடியோ எடுக்கிறதுக்கு பதிலாக இதில் வீடியோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ கேமில் எடுத்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே போல் பழைய வீடியோ மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால தான் இந்த அப்ளிகேஷன் ஆட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஸ்கல்ப்ட் ப்ளஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் மூலியமாக உங்களோட கிரியேட்டிவிட்டியை ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியல, பட் யாருக்கெல்லாம் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அவங்களால சூப்பரான கிரியேட்டிவிட்டியாக சில விஷயங்கள் இதில் பண்ண முடியும். அது என்ன அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரவுண்டாக ஒரு ஸ்பியர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் மேலே வந்துட்டு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க வரிசையாக. ஸோ உங்களுக்கு புல் பண்ணணும், புஷ் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும், இது மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு சைடு நீங்கள் பண்ணுறது அப்படியே சிமிட்ரிக்காக இன்னொரு பக்கமே வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. இதனால் ஒரு ஹியூமனை உருவாக்குறது அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை ஈஸியாக உருவாக்கலாம். இதில் நிறைய லேயருமே இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த லேயரை ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அதே போல் கீழே எக்ஸ்ட்ரா பெயிண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற கலரையும் நீங்கள் வேணுன்ற மாதிரி பெயிண்டிங்கும் இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரியலாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை நீங்கள் உருவாக்க முடியும். ரொம்பவே பொறுமையாக இருந்தால் சூப்பராக கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நிறைய நண்பர்கள் என்கிட்ட ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி, இதை போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். என்ன அப்படின்னா, உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லோகோ இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவங்களோட அந்த வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் சப்போஸ் நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. DU ரெக்கார்டரை வந்துட்டு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ரெகுலராக வந்து அதில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரீசன் என்ன அப்படின்னா, அதில் உங்களுக்கு 1080ல் ஃபுல் HD ப்ளஸில் வந்துட்டு உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது. எவ்வளோ லென்த் வேணாலுமே நீங்கள் கண்டினியூவாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வாட்டர் மார்க் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை ஆஃபும் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட ஃப்ரண்ட் கேமராவையுமே நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறீங்க அப்படின்னும் போது இந்த ரெக்கார்டர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் கொஞ்சம் எஜுகேஷன் லெவலில் போகும். சில நண்பர்கள் எஜுகேஷன் வீடியோவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட எர்த்தோட டோட்டல் ஹிஸ்ட்ரியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அழகாக கிராஃப் படியே கொடுத்துட்டாங்க. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க, அனிமல் அப்படின்னா அந்த அனிமல்லாம் உருவானது எப்போ, ஃபிஷ் அப்படின்னா எப்போ உருவாச்சு, ஹியூமன் எப்போ உருவானாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் வந்துட்டு இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன், சில நண்பர்கள் சோசியல் மீடியாவில் ஃபேக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதே போலயே நீங்களும் ஒரு சூப்பரான உண்மையாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேக்கான ஃபோட்டோவும் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கையில் இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ட்ரா பண்ணிக்கங்க. ஜஸ்ட் 2 கண்ணு கீழே ஒரு மவுத் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கையில் டேட்டோ நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கிற மாதிரி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஃபோட்டோ லிஸ்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கு நேரம் உங்களோட மொபைலை வச்சுட்டு ட்ரைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா போதும், எந்த இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்துட்டு டேட்டோ மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ட்ரா பண்ணது எதுவுமே தெரியாது, கிளியராக உங்களோட ஹேண்டில் நீங்கள் ட்ரா பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், டேட்டோ குத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் காட்டணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடுலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.